நவராத்திரி பண்டிகை எல்லா பண்டிகைகளும் நம் நாட்டில் கொண்டாடப்படுவது போல் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை கொண்டாடப்படுவதுதான். ஆனால் இந்த பண்டிகை சற்று நீண்ட 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படும் விழாவாகும். இந்திய நாட்டில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் உள்ள அம்மன் கோயில்களில் நவராத்திரி விழா நவராத்திரி என்றும் தசரா என்றும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருமூலச் சித்தர் பாடி அருளிய திருமந்திரத்திலிருந்து 10 பாடல்களை எடுத்து கூற விரும்புகிறோம். திதிருமூலர் என்றவுடன் அது ஒரு தத்துவம் பாடல்கள் நிறைந்தது ஆயிற்றே என்று எண்ணலாம். இறைவன் சிவனாரை பற்றிய பாடலோடு தத்துவத்தையும் இணைத்து பாடியிருப்பார். அவரை பற்றி பாடும்போது அருகில் இருக்கும் தாயாரை பாடாமல் இருப்பாரா? சித்தர் பெருந்தகை அப்படி பாடிய பாடல்களிலிருந்து ஒரு சில பாடல்கள்தான் இவை. இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் கம்பீரமானவை. தாயாரை பெருமைப்படுத்தும் பாடல்கள் சொல்லாற்றல் மிக்கவை. அவைகளில் 10 பாடல்களை படித்து சிந்திப்போம் இந்த நவராத்திரி தினங்களில். திரிபுரை சுந்தரி அந்தரி செந்துரப் பரிபுரை நாரணியாம் பலவண்ணத்தி இருள்புரை ஈசி மனோன்மணி என்ன வருபலவாய் நிற்கு மாமாதுதானே. இதன் பொருள் 9 சக்திகள் அமைவதே திரிபுரை சக்கரம் என்பர். 9 சக்தியும் 9 அளப்பரிய ஆற்றலாகும். திரிபுரச் சக்கரத்துள் வரும் 9 ஆற்றல்களை திரிபுரை சுந்தரி அந்தரி பரிபுரை நாரணி வண்ணத்தி இருள்புரை ஈசி மனோன்மணி என்று சிலாகித்துச் சொல்வது வழக்கம். சிவனாரும் நடுநாயகமாக இருந்து இயக்க இந்த 9 சக்திகளும் பெரு ஆற்றலோடு இயங்கும் தன்மையுடையது. மாமாது என்றால் அனைத்து ஆற்றல்களையும் தன்னகத்தே ஒருங்கே பெற்ற மிகப்பெரிய தாய் இவளே என்பதாகும்.